கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமத்தின் அணங்குகள். வேதாகமத்தில் 7 சிறந்த பெண்கள். வேதாகமத்தின் மிக அழகிய பெண் யார்? வேதாகமத்தில் அதிக பிள்ளைகள் பெற்ற பெண்கள். வேதாகமத்தில் மிக சிறந்து விளங்கிய அரசிகள். இப்படியெல்லாம் ஒரு சில தலைப்புகளிலே பேச வேண்டும் என்று சொல்லி பெண்கள் ஞாயிறிலே நிறைய நாட்கள் நினைத்தது உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் எந்த தலைப்பிலும் பேசப்போவதில்லை. ஏனென்று சொன்னால் அதைவிட முக்கியமான ஒரு சில கருத்துக்களை இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைமை இருப்பதனால இன்றைக்கு வாசிக்க கேட்ட அருமையான வேத பகுதிகளிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை உங்கள் முன் எடுத்து வைக்க நான் விருப்பப்படுகிறேன். எனக்காக யாராவது ஒருவர் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். எதற்காக இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், நிறைய சபைகளிலே பெண்களுக்கு பிரசங்கிக்கவோ அல்லது போதகராக இருக்கிறதற்கோ உரிமை வழங்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரே விஷயம், வேதத்தை எடுத்து பாருங்கள், பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? பிரசங்கம் பண்ணவும், புருஷன் மேல் அதிகாரம் பண்ணவும், சபையிலே பேசுவதற்கு ஸ்திரீகள் பேசுவது அயோக்கியமா இருக்குமே என்று சொல்லியிருக்கிறார். எனவே பெண்கள் போதகர்களாகவோ அல்லது மூப்பர்களாகவோ இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சில கருத்து நிலவுகிற சபைகளை இந்த காலகட்டத்திலும் நாம் பார்த்து வருகிறோம். இதை குறித்து வேதம் என்னத்தான் சொல்லுகிறது என்ற விஷயத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு பெண்ணானவள் ஊழியத்திலே எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்களிலே வேறுபாடுகள் இருப்பதனாலே அதில் உள்ள சந்தேகங்களை நாம் போக்கிக் கொள்ள வேதத்தின் அடிப்படையில் வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட ஏபோரின் மனைவியாகிய யாகேல் என்பவளுடைய சரித்திரம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விசேஷத்தமான ஒரு கதையாக இந்த கதையை நாம் பார்த்திருக்கிறோம். சிரசா என்னும் தளபதி யுத்தம் செய்து வருகையில் அவனை கூடாரத்தின் அருகிலே நின்று அவனை வரவேற்று கூடாரத்துக்குள்ளாக ஒளித்து வைத்து அவனை படுக்க வைத்து அவனின் தண்ணீரை கேட்டபோது அவனுக்கு பாலை கொடுத்து அவன் தூங்கி இருக்கிற நேரத்திலே கூடாரத்தின் ஆணியை எடுத்துக்கொண்டு போய் அவன் நெற்றியிலே வைத்து அடித்து போட்டு அவனை கொலை செய்தது யார்? இந்த யாகேல். இந்த கருத்தை உங்கள் எல்லாருக்கும் நீங்க கேட்டிருப்பீங்க, வசனங்களை வாசிச்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு பகுதியிலே கிறிஸ்துவோடு இருந்த ஒரு சில ஸ்திரீகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். மகதலேனா மரியாள், சூசாவின் மனைவியாகிய ஜோவன்னா என்று சொல்லப்படுகிற யோவன்னாள், இவர்களை எல்லாரும் பற்றி நாம் வாசித்திருக்கிறோம். இதே போல ஒத்த ஸ்திரீகள் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்திலும் நாம் ஒரு சிலரை பார்க்கிறோம். வேதத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கனம் பொருந்திய ஸ்திரீகள் அநேகர் பவுலுடைய ஊழியத்தை ஆதரித்து வந்தார்கள். 1 கொரிந்தியர் 11:5 எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருப்பது போல ஸ்திரியானவர்கள் தங்கள் கணவர்களைப் போலவே ஊழியத்திற்கு தோள் கொடுத்தவராக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே தெபோராளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாராக் என்ற நியாயாதிபதி ஆண்டவருடைய வார்த்தையை தெபோராளிடத்திலே கேட்கையிலே அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்து விட்டு மேலும் பயம் கொண்டு இந்த தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியை பார்த்து அவன் கூப்பிடுகிறான், நீயும் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி. எனவே தெபோராள் அவளுக்கு சொல்கிறார், நீ போகலாம், ஆண்டவரின் கையில் ஒப்பு கொடுப்பார், ஆனால் இந்த மகிமையை வேறு ஒரு ஸ்திரீக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ப இந்த ஸ்திரீகள் சபையிலே பேசுவது, சபையிலே மூப்பர்களாக இருப்பது, சபையிலே போதகர்களாக இருப்பது எந்த விதத்தில் வேதம் எடுத்துக்கொள்கிறது, எந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் அதிகமாக பிரசங்கங்களை நம்ம ஆலயங்களில் நாம் கேட்டிருப்போம். அநேக பிரசங்கங்கள் மிக சத்தமாக அறைகூல் விடுத்து
வட இந்தியாவிலே ஆத்துமாக்கள் அழிகிறதே நீங்கள்லாம் பார்க்கது இல்லையா? கண் இல்லையா? காது இல்லையா? உடனடியாக இப்போதே பையை எடுத்துக்கொண்டு ஊழியத்திற்கு கிளம்புங்கள் என்று சொல்லி அறைகூடல் விடுக்கிற விஷயங்களை நாம் கேட்டிருப்போம். நம்ம எல்லாருமே அப்படி வளர்ந்துட்டோம். சின்ன வயசுலேருந்தே நிறைய மிஷினரி இயக்கங்கள் நம்முடைய சேர்ந்து நாமளும் அது கூட சேர்ந்து பங்காற்றி நம்ம ரத்தத்திலெல்லாம் இப்போ என்ன ஓடுது? எப்படியாவது வட இந்தியாவில் இருக்கிற வட இந்தியர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்க வேண்டும். நாம் ரட்சிக்க முடியாது, ஆண்டவர் தான் ரட்சிக்கணும். ஆனால் அவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற எண்ணங்கள் உங்கள் இங்கே என்னையும் சேர்த்து உங்கள் எல்லார் மனதிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்காக குறிப்பாக நம்முடைய சபை மிக அதிகமான வேலைகள் நாம் செய்து கொண்டிருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்கள், அந்த காலகட்டத்திலே வெளிநாடுகளிலிருந்து அநேக மிஷினரிகள், குறிப்பாக பெண் மிஷினரிகள் ஆப்பிரிக்கா தேசத்தையும் சீனா தேசத்தையும் இந்திய தேசத்தையும் நாடி வந்தார்கள். அநேகரை குறித்து நமக்கு தெரியும், அநேகரை குறித்து தெரியாது. நிறைய பேரை தெரியாததான் அதிகம், தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்க தான் அதிகம். இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரி தேவனுடைய வார்த்தையை ஆங்கில சர்வீஸில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர் சொன்னார்கள், ஐடா ஸ்கடர், மதர் தெரேசா, ஏமி கார்மைக்கேல். இதில் ஐடா ஸ்கடர் கொஞ்சம் பேருக்கு தெரியும், அன்னை தெரசா எல்லாருக்கும் தெரியும், ஏமி கார்மைக்கேல் ஒரு பாதி பேருக்கு தெரியும். அது இல்லாமல் சாரா டக்கர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு வேணால் தெரியலாம். இது போல பல மிஷினரிகள் இந்தியாவிற்கு கடந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். டென்மார்க் தேசத்திலிருந்து ஒரு சில மிஷினரிகள் பெண்கள் தங்களுடைய கன்னி பருவத்திலே ஒரு 20 வயது, 22 வயது, 23 வயதிலே இங்கு வந்து தங்களுடைய 70 வயது, 76 வயது, 80 வயது வரை இந்த தேசத்திற்கென்று, இந்த மக்களுக்கென்று ஊழியம் செய்து சென்றவர்கள், மரித்தவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜேன் கார்டர், ஹெல்கா ஜொகான்சன், டப்பிங், லுண்ட், எல்சி கோர்க் என்று போன்ற டேனிஷ் மிஷனரிகள் இந்த தேசத்தில் வந்து வேலை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட வேர்ல்டு விஷன், எல்டபிள்யூஎஃப் மற்றும் காசா, யுனிசெஃப் போன்ற நிறுவனங்களிலே அநேக பெண் மிஷனரிகள், பெண் தொண்டர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் செல்லக்கூட அஞ்சும் மிக ஆபத்தான இடங்களிலே, போர் முனைகளிலே, தொற்று நோய் பரவிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே, சுகாதார அடிப்படை தேவைகள் அற்ற நிலைமையிலே அவர்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருபுறம் இருக்க, நமக்கு தெரிஞ்ச எஃப்எம்பிபி, ஐஇஎம், பிஒய்எம், சிஸ்வா, ஐஇஎம், ஐஎம்எஸ், என்எம்எஸ், சிஎம்சி மருத்துவமனை போன்ற பகுதிகளிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும், ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வாரமும் ஊழியத்தை குறித்து, வட இந்திய ஊழியத்தை குறித்து நம்ம இடத்துல யாராவது ஒருவர் எப்படியாவது சொல்லிவிடுகிறார்கள், பேசுகிறார்கள், அது நம்ம வீட்டுக்கு வருகிறார்கள், காணிக்கைகளை கலெக்ட் பண்ணுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. எத்தனை மிஷனரிகளை நீங்க தாங்குறீங்கய்யா? என்னையா வெறுமையா பேசிட்டே இருக்கீங்க, ஊழியம் செய்யறது இல்லையா, ஊழியத்துக்கு போறது இல்லையா, வட இந்தியா ஜனம் அழிகிறதே என்றெல்லாம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு நாம் இருக்கிறோம். ஆனால் ஊழியம் என்றால் என்ன? அது வட இந்தியாவில் செய்யப்படுவது மட்டுமா அல்லது மற்ற ஊழியங்கள் இருக்கிறதா என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் தேவன் வேதத்தில் 2-3 காரியங்களை செய்து சபையிலே ஊழியங்களை ஏற்படுத்தினார். ஒரு சிலரை தேவன் தெரிந்து கொண்டு மற்ற நாடுகளுக்கு அனுப்பினார். அவர்கள் அங்கு சென்று இவர்களை நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு என்று பிரித்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு சிலர் பிரித்தெடுக்கப்பட்டு ஊழியம் செய்ய மற்ற இடங்களுக்கு கிளம்பி சென்றார்கள். எல்லாரும் கிளம்பி போயிடல, எல்லாரும் போய் ஒரே ஊழியத்தை செய்யல. ஒவ்வொருவருக்காய் நியமிக்கப்பட்ட ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். பவுலும் சரி, சீமோனும் சரி, ஸ்தேவானும் சரி, அப்பல்லோவும் சரி, முதலாவது தங்கள் ஊழியத்தை தங்கள் சபைகளிலே தான் செய்து வந்தார்கள், போதகர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சிஎஸ்ஐ சபைக்கும் சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா என்று சொல்லுகிற சிஎன்ஐ சபைக்கும் ஒரு கம்பேரிசன் நீங்க போட்டீங்கன்னா, சிஎஸ்ஐ சபை, நான் சொல்றது வந்து எல்லா டயசிஸும், கோயம்புத்தூர் சேலம் டயசிஸ் மட்டும் இல்லை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, எல்லா டயசிஸ், ஆந்திராவில் இருக்க டயசிஸ், கேரளாவில் இருக்க டயசிஸ் எல்லாத்தையும் சேர்த்தீங்கனாலும் சிஎன்ஐ திருச்சபைகளில் இருக்கிற சொத்து அதிகம், அவர்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகம், ஆனால் போதகர்கள் கம்மி. அவர்கள் எந்த முயற்சியையும் சிஎஸ்ஐ திருச்சபைகள் எடுப்பது போல எந்த முயற்சியும் சொல்ல முடியாது, எடுத்துட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அளவுக்கு அவர்கள் எடுக்கவில்லை. இன்னமும் தென்னிந்தியாவிலிருந்து மிஷனரிகள் வட இந்தியாவுக்கு கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம்.
கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் கன்னியாகுமரி திருச்சபைகளிலே கல்வராயன் மலையில செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக ஜெபம் செய்யப்படுகிறது. கல்வராயன் மலை எங்க இருக்குன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், இந்த மாவட்டங்களுக்கு எல்லாவற்றையும் கவர் பண்ணி நடுவில் இருக்கு. கல்வராயன் மலைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் அங்குள்ள கிராமங்களிலே ஒரு சின்ன சின்ன சிற்றாலயங்களை பார்க்கலாம். என்ன போட்டிருக்கும், அந்த ஆலயம் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒரு சின்ன பாசனேஜ் இருக்கும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு திருச்சபையினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். இந்த திருச்சபை, அந்த திருச்சபை இவங்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, இதை கட்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்புறம் அங்கே ஒரு ஊழியர் இருப்பார், அவங்க ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். அங்கே சில மக்கள் வந்து ஆராதிப்பார்கள், ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை கடந்து உள்ளே சென்று நீங்கள் விசுவாரிப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய சண்டைகள், சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள், அவர்களுடைய வறுமை, இவைகள் எல்லாம் இன்றைக்கும் அப்பட்டமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிஷனரி இயக்கம் என்பது தன்னுடைய மிஷனரிகளை மிக சரியாக பராமரிக்க வேண்டும். வேறு வீடு கட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது. ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இருப்பாரு, அவர் ஃப்ளைட்ல போவார், ஃப்ளைட்ல வருவார். அவருக்கு கார் இருக்கும், ஏசி கார் இருக்கும், ஏசி வீடு இருக்கும், பெரிய லெவல்ல இருப்பார். அடுத்த பிஷப் போட்டிக்கு ரெடியா நின்று இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில ஊழியக்காரர்கள் அங்கே தங்களுடைய அடுத்த வேலை வருமானத்துக்கு தங்களுடைய ஓய்வூதியத்தை சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல், நான் ஓய்வு பெற்று விட்டேன் ஆனால் எனக்கு எதிர்காலம் என்ன என்றே தெரியாத அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்க ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு மிஷனரி இயக்கங்களுடைய நிலைமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், ஏன் அதை விட்டுவிடக்கூடாது என்று சொன்னால், இன்றைக்கு சபைகளுக்கு மிகப்பெரிய ஃபண்டிங் ரிசோர்ஸாக இந்த ஊழியங்கள் இருக்கின்றன. சும்மா போய் ஒருத்தர் கேட்டீங்கன்னா, அருள்ராஜன் பிரதர்கிட்ட போய் கேட்டனா, பிரதர் ஒரு 500 ரூபா கொடுங்க அப்படின்னா கொடுப்பார். ஒரு 5000 ரூபா கொடுங்கன்னா எதுக்கு பிரதர் அப்படின்னு கேட்பார் லைட்டா. ஊழியத்துக்கு பிரதர், வட இந்தியாவில் மக்கள் ஜனம் அழிகிறாங்கன்னா உடனே கொடுத்துருவார். இங்க ஒரு வீடு கட்டணும் பிரதர், வாழப்பாடியில் ஒரு பாஸ்டருக்கு வீடு கட்டணும்னா அது கட்டணும் பிரதர், பார்க்குறேன் வசதி வரும்போது கொடுக்கலாம். பிரதர் ஒரிசாவில் ஒரு வீடு கட்டணும், நீங்கள் ஒரு 5000 10,000 ரூபா உங்கள் குடும்பத்தின் பேரில் கொடுங்கன்னா ரைட்டு வாங்க நாளைக்கு வாங்க கொடுத்துட்றேன். இதுதான் இன்றைய காலகட்டத்தின் நிலைமையாய் இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, முதல்ல ஒரு சின்ன உதாரணம், நிறைய இருக்கு, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பத்தாதனால நான் சுருக்கமாக இதை முடித்து விடுகிறேன். சிப்போரால் பூவால், இவங்க 2 பேரை பற்றி உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் யாரு, மருத்துவச்சிகள். இவங்க எந்த நாட்டுக்கு போய் ஊழியம் செஞ்சாங்க, பக்கத்து நாட்டுக்கு போயா இல்லை வட இந்தியாவுக்கு போயா, அவங்க எந்த ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சாங்களோ அந்த ஆஸ்பத்திரியில் தான் ஊழியம் செஞ்சாங்க. இவர்கள் எபிரேய மருத்துவச்சிகள் எபிரேய பெண்களுக்கு பிரசவம் பார்த்தார்கள். அவங்க ஊழியம் அதுதான். என்ன ஊழியம் செஞ்சாங்க ஆண்டவருக்கு, எகிப்திலே அடிமையா இருக்கிற எபிரேய அடிமைகளுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை உயிரோடு விட்டு விட்டார்கள். இது அவங்க ஊழியம். இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயர்கள் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும். ஆக்கிலா பிரிஸ்கில்லான்னு 2 பேர் இருந்தாங்க. பிரிஸ்கில்லாவுடைய கணவர் தான் ஆக்கிலா. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிஸ்கில்லா பேர் முதல்ல ஒரு சில சமயத்தில் எங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்பல்லோ என்ற ஒரு மனிதன் வருகிறான். இந்த அப்பல்லோவை பற்றி நீங்கள் கொஞ்சம் வாசிச்சிருக்கலாம். ஒரு வசனம் சொல்றேன் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அப்போ பவுல் அப்போஸ்தலன் தனக்கு இணையாக ஒரு ஊழியக்காரரை சொல்கிறார். நல்லா வச்சுக்கோங்க. அப்பல்லோ வந்து பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நான இடத்துலேயும் ஞானஸ்நானம் பெற்றவன். அவன் அப்படிப்பட்டவனா இருக்கும்போது இந்த பிரிசில்லாவையும் ஆக்கில்லாவையும் அவன் வந்து சந்திக்கிறான். சந்திக்கும் போது அவனை ஆண்டவருக்குள்ளாய் மிக ஆழமான சுவிசேஷத்துக்குள்ளாய் நடத்தினவள் இந்த பிரிசில்லா. இந்த பிரிசில்லாவும் ஆக்கில்லாவும் அவனை சந்தித்து இந்த அப்பல்லோவை தங்களுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டு இன்னும் அதிகமாக திட்டங்களை விவரித்து காண்பித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இன்னொரு 2 பேரை பத்தி இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். ஏயோதியாலும் சிந்திகேயா. இவங்க 2 பேரும் நிறைய பேர் நிறைய பாசங்க பிரசங்கம் பண்ணாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன இல்லாம இருந்துச்சா, ஒற்றுமை இல்லாம இருந்ததுனால என்ன சொல்லிட்டார் பவுல், நீங்கள் ஏக சிந்தையா இருக்க அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நான் என்ன பார்க்குறேன்னா பாசிட்டிவ் சைடில் இந்த ஏயோதியாலும் சிந்திகேயாலும் பற்றி அந்த வசனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கு. இன்னும் பெயர் கொண்டு பின்னால் வாசிச்சிங்கன்னா தெளிவாக தெரியும். அவர்கள் தங்களுடைய பவுல் அப்போஸ்தலன் தனக்கு இணையாக இவர்களை சொல்லுகிறார். சுவிசேஷ ஊழியத்தில் எனக்கு உடன் பங்காளராக இருந்தார்கள். 2 பேரும் பெண்கள். சுவிசேஷ ஊழியத்தில் பவுல் எந்த அளவுக்கு பாடுபட்டானோ அதே அளவு பாடுபட்ட பெண்களாக இவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை பவுல் ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன சொல்ல மாட்டார், அப்ப நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லவில்லை. அந்த கருத்தில் அவர் சொல்லவில்லை. எந்த கருத்தில் சொன்னார்ன்றதை நான் கடைசியாக சொல்றேன்.
சங்கீதம் 31 சரி, அல்லது சங்கீதம் இல்லை, நீதிமொழிகள் 31 ஒரு ஸ்திரியை பற்றி ஒரு 4ஆம் வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு அழகான ஒரு 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 என்ன சொல்றது, ஐடியல் உமன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண் எப்படி இருப்பாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. நிறைய வீடுகளோ சில சில வயசான பாட்டிகள்லாம் இறக்கும்போது அந்த வீட்டு பெண்கள், அந்த வீட்டு ஆண்கள், அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா வந்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வர்ற பெண் போலவே இருந்தாங்க என்று சொல்லி நான் கேட்டிருக்கேன். மிக அருமையான ஒரு கிறிஸ்தவ பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் 31. முடிஞ்சால் நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா வாசிச்சு பாருங்க, அதன்படி நடக்க ஆசைப்படுங்க. அதுதான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய கருத்து, அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். சரி, ஒரு சில காரியங்களை அதில் பார்த்து விடுவோம். ஒரு கணவனுக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும். இப்போ எல்லா பெண்களும் கிளம்பி நாளைக்கு நம்ம சபையிலிருந்து ஊழியம் செஞ்சே ஆகணும்னு சொல்லி நார்த் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுட்டோம்னா அடுத்த வார ஆராதனையில் எத்தனை பேர் இங்கே இருப்பாங்க, எத்தனை பேர் பாட்டு பாடுவாங்க, எத்தனை பேர் சாப்பிட்டு வருவாங்க, எத்தனை பேர் சாப்பிடாம வராங்கன்னு தெரியாது. இப்போ ஊழியம் செய்யணும்னு சொல்லி நம்ம சபை பெண்கள் எல்லாரையும் அனுப்பிச்சிடலாமா? வயலின் வாசிக்கிற பிள்ளைங்க பாடுறவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டோம்னா நம்ம ஆராதனை எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். அப்போ என்ன ஊழியம் அவர்கள் செய்ய வேண்டும்? முதலாவது வேதத்தின் அடிப்படையில் கணவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்க சொல்லிருக்கு? நான் சொல்லல, ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உன் கணவனை பற்றி கொண்டிருப்பாய், உன் இருதயம் அவனை பற்றி கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். என்ன சொல்லியிருக்கார்? கணவனுக்கு என்ன ஊழியம் செய்வது? இது பெரியவங்களுக்கு மட்டுமான மீடியா, இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். இது ஆன்லைன் பிளஸ் சிறுவர்கள் எல்லாரும் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். கணவனானவன் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியானவள் தன் சொந்த சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, கணவனே அதுக்கு அதிகாரியானவன். திருமண உறவே அதற்காகத்தான். திருமண உறவில் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீதித்துறையில். இதற்காக வந்து நிறைய கேஸ் நடக்கும், சண்டை நடக்கும், டைவர்ஸ் கோர்ட்டில் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. எனவே அதை கோர்ட்டில் பேசுகிற விஷயம் நான் இங்கே பேச விரும்பலை. எப்பொழுதும் கணவனும் மனைவியும் அவர்களுக்குரிய தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு அது ஆச்சு இதாச்சு என்று சொல்லுகிற சாக்கு போக்குகளை விட்டுவிட்டு கணவனுக்கும் மனைவிக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அதுவே ஒரு ஊழியக்காரனுடைய ஒய்ஃபா இருந்தா இன்னும் அதிகம் பிளஸ் பிளஸ் போட்டுக்கோங்க. ஒரு கணவன் போதகராகவோ ஒரு மிஷனரியாகவோ அல்லது ஊழியக்காரனாகவோ இல்லை சபையின் மூப்பனாகவோ இருக்கும்பொழுது அந்த மனைவிக்கு அதே அளவுக்கு அதிகமான பொறுப்பு, மற்ற மனைவிகளை விட அதிகமான பொறுப்புகள் ஏற்படுகின்றன. எனவே தங்கள் கடமைகளை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு இதை குறித்து ரொம்ப விரிவாக பேச வேண்டிய தருணம் இது. ஏனென்று சொன்னால் அநேக சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நான் சந்தித்துக் கொண்டே இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. அநேக இடத்துல அதிகமாக நெருங்கி பேசும்போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள், நான் சிறு வயதில் இருந்தபோது இருந்த பிரச்சனையை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அதிகமான பிரச்சனைகள். நாம் பிள்ளைகளை ஒரு எடுத்துக்காட்டாக வளர்க்கிறோமா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்களை விட பெண்களுக்கு இதில் மிகவும் அதிகமான பொறுப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அப்பாட்ட பேசுறதுக்கு பயப்படுறவங்கலாம் அம்மாட்ட தான் எல்லாம் பேசுறாங்க. ஒரு பேராசிரியரை 2-3 நாளைக்கு முன்பாக சந்தித்தேன். அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தார், என்னோட ஒரு நாள் முழுவதும் ஸ்பெண்ட் பண்ணார். அவர் அமெரிக்காவில் நடைபெறுகிற குற்றங்களை குறித்து அவர் என்னோட பேசிக்கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், அமெரிக்காவிலே கருப்பின மக்கள் மத்தியிலே தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அவர்கள் தான் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். துப்பாக்கி எடுத்து திடீர்னு ஒரு ஸ்கூலில் போய் டப்புன்னு சுட்டுறாங்க 15 பேரை. திடீர்னு ஒரு மாலுக்குள்ள போய் ஏதாவது சுட்டுறாங்க. என்ன பிரச்சனை என்று பார்த்தால் எல்லா இடங்களிலும் இன்வேரியபிள் 90%, 99% சிங்கிள் பேரண்ட், ஒரு பெண் வளர்க்கிற ஒரு மகன் அல்லது ஒரு ஆணிடத்தில் வளர்க்கிற மகன், ஆணுனாலும் அவங்க அம்மா வளர்க்குறாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் இருக்கிற ஒற்றை பெற்றோர் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த மாதிரியான குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னதை கேட்டேன். ஏன் இப்படி? சிங்கிள் பேரண்ட் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். முழுவதுமான ஒரு மன அழுத்தத்துடனே இருவரும் பெற்றோரும் பிள்ளைகளும் காணப்படுகிறார்கள். ஏன் சிங்கிள் பேரண்ட் வந்தாங்க? இந்த குழந்தை பிறந்தது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 18 வயசு இருக்கும்போது, அவங்க அப்பாக்கே 18 வயசு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு போயிடுவார். இந்த குடும்பத்தை விட்டுட்டு போனாலும் இந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணினாலும் பண்ணும், பண்ணாட்டினாலும் இல்லை. இப்படி வளர்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்குற காசை இவங்க கொடுக்கணும். பையன் ஏதோ ஒரு தீய நண்பர்களோடு சேர்ந்து விடுவான், இவனை கேட்பதற்கு ஆள் இல்லை. இல்லை இந்த பெண்ணு கல்யாணம் ஆகி வேற பக்கம் போயிட்டான். இந்த குழந்தைய தனியாக விடப்பட்டு தன் பாட்டி இடத்துல தாத்தா இடத்துல வளரணும். இதை கேர் பண்றதுக்கு ஆள் இல்லை. கேர், அந்த அக்கறை, அந்த பாசம், அந்த அன்பு
கொடுக்கப்படுவதில்லை. குடும்பத்தை சீர்குலைக்கும் போது குடும்பம் சமுதாயத்தை சீர்குலைக்கிறது. சமுதாயத்தை சீர்குலைக்கிற தீவிரவாதிகளை இல்ல சமூக விரோதிகளை உருவாக்குகிறது. நல்லா இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பைபிளுக்கு கொண்டு வாங்க. தேவன் குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆண்டவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், இவர்களை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு குடும்பமாய் ஒரு குடும்பத்தை உருவாக்கி ஒப்பு கொடுத்தார். அதனால தான் திருச்சபையில மெய் விவாகம் நடக்கும்பொழுது நாம் அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தருக்குள்ளாக இந்த உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் உங்கள் குடும்பம் பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக மாத்திரலாக இவர் சந்ததியார் வந்துமை பிரஸ்தாபிக்க ஆ தேவ கிருபை தீர்மானம் ஆள்போர் அல்லுமேனு பாட்டு போடுறோம். நல்லா இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க பசங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலயத்துல உங்க திருமணம் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அதை தவிர வேற எங்க திருமணம் நடந்தாலும் அதற்கு பேர் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அதுக்கு சாக்கு போக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது ஆசீர்வாதமா இருக்காது. உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பாதீங்க சாபம் விடுறாரு காலையிலேயே அப்படின்னு சொல்லி அனுப்புனா அனுப்பிக்கோங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு நாங்கள் இந்த ஊழியம் செய்ய முடியாது. எனவே கர்த்தர் ஆசீர்வாதம் சொன்னா ஆசீர்வாதம் சொல்ல, சாபம் சொன்னா சாபம் தான் சொல்ல முடியும். உபவாமம் அதுலன்னா உபவாமத்துல சாபம் எவ்வளவு இருக்கு, ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கு, அந்த அளவுக்கு சாபம் இருக்கு. கிழிச்சு போட்டுருவீங்களா? என்ன இருக்கோ வேதத்துல அதான் சொல்ல முடியும். இதை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. என்ன இருக்கோ அதுதான் சொல்லுவோம். சரி, அப்ப பிள்ளைகளை ஒரு சமூக விரோதியாக உருவாக்குவதோ அல்லது அவரை ஆசீர்வாதம் உள்ள ஊழியக்காரனாக உருவாவதோ அந்த குடும்பத்தில் இருக்கிறது. எனவேதான் குடும்பங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். அந்த குடும்பங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதனால் திருச்சபையானது ஒரு குடும்பங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. குடும்பங்கள் தான் இந்த திருச்சபையில் இருக்கும். திருச்சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் இது முழுவதும் ஒரு குடும்பம். பாட்டு பாடுறோம் இல்லையா, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அப்ப இந்த குடும்பத்திற்கு எப்படி ஒரு பிள்ளைகளை நரிஷ் பண்ண வேண்டிய அக்கறை இருக்கிறதோ அதே போல சபைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு யூத் மீட்டிங் இருக்குது. எத்தனை பேர் நம்ம யூத்துக்கு பிள்ளைங்கள் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம்? என் பையன் வரமாட்டான், என் பொண்ணு வராது, அது செய்ய முடியாது, இது செய்ய முடியாது, அவனுக்கு டியூஷன் இருக்குது, அவன் அதை பண்ண போறான், இதை பண்ண, இப்படி போனவங்கலாம் எப்படி போனாங்கன்றது எனக்கு தெரியும். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு யூத் மீட்டிங் வந்தவங்க எப்படி இருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆலயத்தில் ஒரு எலெக்ஷனுக்கு போய் ஒரு இது எலெக்ஷன் வேணுமா, இதெல்லாம் பற்றி நிறைய கருத்து இருக்கலாம், நான் அதெல்லாம் பேச விரும்பல. ஒரு எலெக்ஷனுக்கோ இல்லை ஒரு பொறுப்புக்கோ ஒரு யூத் ஒரு வாலிபனை போய் அப்ரோச் பண்ணா, ஐயோ என் பையனை அரசியலெல்லாம் ஈடுபடுத்தாதீங்க. நான் எப்பயுமே தள்ளி தான் இருப்பேன். சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க செய்யலைன்னா, ஆனால் எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கு, என் பையன் கொயரில் இருக்கணும், என் பையன் அந்த கூட்டு பாட்டு பாட வைக்கணும், பிரசங்கம் பண்ண வைக்கணும், வேதம் வாசிக்க வைக்கணும், அதை பண்ண வைக்கணும். ஆனால் பொறுப்புலாம் வேணாம், அதெல்லாம் அரசியல் சாக்கடை. யாரையாவது ஏதாவது கோவம் வச்சுன்னா இப்படி நம்ம திட்டிடுறோம். இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு வாஞ்ச இல்லை. இப்போ நான் அடுத்து சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க, கோவப்படுவீங்க. பையனுக்கு வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு ஃபெயிலியர், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ வருவாங்க, ஐயோ ஆண்டவன் என் பையனை காப்பாற்றணும் எப்படியாது. நான் சின்ன வயசில் இருந்தப்போ என் காம்பவுண்டில் நிறைய பேர், ஒரு சில புறமதஸ்தவர்களும் இருந்தாங்க, கூட இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வசனத்தை கேட்பாங்க. ஒவ்வொரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போய் கேரல் பாடுவோம். அந்த பிள்ளைங்களையும் சண்டே கிளாஸ் கூட்டு போவோம். அந்த பிள்ளைங்களும் எங்களோட சர்ச் அட்டன் பண்ணுவாங்க. எல்லாம் நடக்கும், எல்லாம் ஜெபம் பண்ண தெரியும், எல்லாம் வேத வாசிக்கிறது எல்லாம் பண்ண தெரியும். ஆனால் அவங்க போய் அவங்களுடைய சடங்காச்சாரங்களிலே உறுதியாக இருப்பார்கள். அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, ஏன் ஆண்டி நீங்கள் இதுக்கு வந்துடக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அவங்க பையனை இப்படி அனுப்பக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது பார்க்கலாங்க, நீங்கள் வேறு நாங்கள் வேறு. ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரியில் குற்றுயிரும் குலையுரமாய் கொண்டு போய் சென்னையில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு அப்பா அந்த அம்மா பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே அவன் உம்மை புள்ள சாமி எப்படியாவது பொழைச்சிட்டான்னா நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ ஒரு பையன் வந்து பொழைச்சாதான் அவன் வந்து ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் ஏற்றுக்கணும்னா அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் தேவைப்படுதா? நான் உங்களை பயம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க, நான் நடந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே ஊழியத்துக்கென்ற அழைப்பு வரும்போது ஊழியத்தை தட்டி செல்கிற நிலைமை அதுதான். ஏன் தேவன் மோசேக்கு எதிர்ப்பட்டவனை கொல்ல பார்த்தார்? வேதத்தில் வாசிக்கிறீங்க, அதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதே இல்லை. இன்னும் மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு முச்சலில் தரிசனமாகி அவனை ஒரு ஊழியத்துக்கென்று தெரிந்து கொடுத்து, நீ பார்வோனை போய் பார்க்க வேண்டும், என் ஜனத்தை கொண்டு போய்
கானான் தேசத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தேவன் அவனை என்ன செய்ய பார்த்தார்? கொல்ல பார்த்தார். இதுக்கான அர்த்தம் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். எனவே தேவனுடைய வேலையிலே அசட்டாயாய் இருப்பவன் எவனோ அவன் ஆத்துமா இந்த சமுதாயத்தை விட்டு அறுப்புண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம், அதோடு நிறுத்திக்கிறேன். நெய்பர்ஸ்ட, நம்முடைய அண்டை அயலாரிடத்திலே நம் ஸ்திரீகளுடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துமஸ்க்கு 5 கேக் மட்டும் வை அந்த வீட்டுக்கு. அவங்க தீபாவளிக்கு 5 முறுக்கு தான் கொடுத்தாங்க. போச்சு. அதே சாட்சி. சாட்சியானது எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நம் புறஜாதி மக்கள் இடத்துல போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போய் அவங்கள்ட்ட போய் பார்த்து பேசாதீங்க, எங்க ஆண்டவரை ஏத்துக்கும், அதெல்லாம் வேணாம். உங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க வருவாங்க. போன வாரம் ஐயர் வீட்டு முன்னால் இருந்த ஒரு மேகசின் எடுத்து நான் வாசிச்சுட்டு இருந்தப்ப லில்லியன் ஸ்டான்லி அழகாக ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். ஆண்டவரத்தில் ஜெபித்தால் போதும், ஆண்டவர் நீங்கள் எங்கே ஊழியம் செய்யணுமோ பணித்தளத்தை உங்களிடத்துல கொண்டு வருவார். பணித்தளம் உங்களை தேடி வரும். நீங்கள் பணித்தளத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 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 சிறையிலே இருக்கிற பெண்களுக்காக இவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கான மறுவாழ்வு இல்லம் ஒன்று இருந்தது. அங்கே போய் எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு அவரை போய் பார்க்க போனாங்க. பார்க்க போனோடனே அந்த சிறைச்சாலை அந்த அந்த இல்லத்தை நிர்வகித்துட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாராம், நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன், நீங்க வந்துட்டீங்க, தயவுசெய்து இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து உங்க ஆண்டவர் பத்தி சொல்லுங்க. நம்ம எத்தனை பெண்கள் அருமையா ஐஎம்எஸ் சேலுக்கும் நம்ம சர்ச் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கும் முறுக்கு சொட்டு கொண்டு வரோம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், ஆம்லேட் போடுறோம், தோசை சுடுறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லாம் விற்கிறோம், எல்லாம் சேல்ஸ்லாம் எடுக்கிறோம். எத்தனை பேர்கள் இது போன்ற ஊழியங்களுக்காக ஜெபித்து ஒவ்வொரு நாள் எத்தனை பேரிடத்தில் நாம் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம். இதை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களிடத்துல வந்து ஜெபிப்பார்களா? பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுவார்களா? ஹாஸ்பிட்டல் விசிட் போயிருக்கீங்களா? நோயாளிகளை போய் பார்த்துருக்கிறோமா? இல்லை டியூஷன் எடுத்திருக்கீங்களா? அந்த டியூஷன் பிள்ளைகள் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் டீச்சராக இருந்தால் உங்கள் கிளாஸ் பிள்ளைங்க உங்களை பார்த்து, சார் இல்லை டீச்சர் நீங்கள் எங்களுக்கு புத்தி சொல்லுங்க, போதிக்கிறவன் போதனையிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுவதிலும் தரித்திருக்க வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுது. வேதம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது, வேசிகளும் ஆயக்காரரும் உங்களுக்கு முன்பாக பரலோகத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. இந்த வேசிகள் இடத்துல யாராவது ஊழியம் செய்திருக்கிறீர்களா? நான் ஒரு சபையில் இருந்தேன். அந்த சபையில் எனக்கு தெரிஞ்ச வேசிகள் நிறைய பேர் வருவாங்க. இது இல்லாமல் ஹவுஸ் விசிட் கூடுவாங்க. ஒரு ஹவுஸ் விசிட் போனால் அந்த அம்மா காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கும், வாங்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த அம்மா சொல்லி வேற கொடுக்கும், பாஸ்டர் இது வந்து நான் கம்பெனிக்கெலாம் இப்போ போயிட்டு இருக்கேன், ரெகுலராக கம்பெனியில் வேலை செய்கிறேன் பாஸ்டர், நான் வாங்க தயங்குறேன்னு அந்த அம்மா சொல்லும், இந்தாங்க பெட்ரோலுக்கு காசு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்கிடுறதா? இந்த ஏமி கார்மைக்கல் அம்மையார் இந்து ஆலயங்களில் உள்ள வேசிகளுக்காக அவர்களுடைய மறுவாழ்வுக்காக ஊழியம் செய்து இந்த தேசத்திலே வேசிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி, ஆலயங்களிலே குறிப்பாக இந்த கோயில்களிலே வேசிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை ஒழித்து ஒரு சட்டத்தை ஏற்ற வைக்கிற வரைக்கும் அந்த அம்மா வேலை செஞ்சாங்க. அதனால தான் இன்னைக்கு அநேக பெண்கள் தங்கள் வாழ்க்கையை விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும், அப்படிப்பட்ட நபர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காய் ஊழியம் செய்து அவர்களுக்காய் மரித்த இயேசுவை நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா எலுமிச்சம்பழத்தை பார்த்தா பயந்துக்கிறோம், தேங்காவோட பார்த்தா பயந்துக்கிறோம். நாம இப்படி இருந்தோம் என்று சொன்னால் யார் இந்த ஒளி இருளிலே இருக்க மக்களுக்கு ஒளியாய் இருக்க முடியும்? நாம் இப்படி பயந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுது, நீங்கள் யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லைன்னு சொல்லி இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, காய்கறி விற்கிறவங்க வராங்க, மீன் விற்கிறவங்க வராங்க, எப்படியாவது உங்கள் வாழ்க்கையின் மூலமாக வார்த்தையின் மூலம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் அவர்களை தொடுவார். இதற்காக ஜெபித்து கூட்டி நீங்கள் ஆரம்பித்தீர்கள் சொன்னால் பஸ்ஸில், ட்ரெயினில், ஏரோப்ளைன்ல எங்க போனாலும் உங்களால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்க இதுக்காக இங்கிருந்து கிளம்பி ஒரிசா போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை
உங்களுக்கு ஏராளமான ஆத்துமாக்களை கொண்டு வந்து தரும். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு தான் தேவன் உங்களை அழைக்கிறார். பிரியமானவளே, ஒரு பாடல் இருக்குது, அருமையான பாடல். கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால், இந்த கல்கள் கூப்பிடும் நீ பாடாவிட்டால், ஆபிரகாமின் புத்திரர் என்போர் ஆண்டவரை மறந்து விட்டால், ஆபிரகாமின் புத்திரர் என்போர் ஆண்டவனை மறந்து விட்டால், வேலி அருகே உள்ள மனிதர் கல்யாண சாலை நிரப்புவார். உங்களுக்கு அழைக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் மறந்துவிட்டால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து எழும்பி வரும். உங்களை இந்த காரியங்களை செய்வதற்கு, உண்மையுள்ள ஒரு புத்திசாலியான ஸ்திரியாக இருப்பதற்கு, வெளியேற பெற்ற மரியாதைக்குரிய ஸ்திரியாக நீங்கள் இருப்பதற்கு தேவ ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையிலே தங்கியிருந்த காலத்திலே தேவ ஆவியானவரை ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல வல்லமை உங்களை நிரப்ப முடியும். ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் வாஞ்சித்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு பாஸ்டர் அம்மாவை சந்தித்தேன் சில நாட்களுக்கு முன்னாடி. கரெக்டாக நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். இந்த ஊழியத்திற்கு இந்த எலெக்ஷனுக்கு வந்தாங்க. அந்த அம்மா எலெக்ஷனில் உள்ளே இருந்தாங்க. உள்ளே இருந்துட்டு எதுக்கும் அந்த ஒரு குழந்தைய கூட்டு வந்தாங்க, ஒரு பொண்ணை கூட்டு வந்தாங்க. அவங்க பொண்ணை கூட்டு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, ஒரு சோறு தான் சாப்பிடுவா, அவளுக்கு பிரியாணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் இந்த சோறை வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணாங்க. அந்த பிள்ளைக்கு ஏதோ வெளியில் உடம்பு சரியில்லை, அதை கூட்டிகிட்டு போனாங்க. வந்தாங்க, உள்ளேருந்து வெளியே வரக்கூடாது. ஆனால் அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே இதுதான் சான்ஸ் சொல்லி ஒரு பெரிய மினிஸ்டர் அவங்கள பார்த்து உட்காந்தவர் கேட்டார், என்னம்மா நடக்குது, யாருமா ஜெயிக்கிறா அப்படின்னு. அந்த அம்மா அழகாக பதில் சொன்னாங்க, ஒரு சில பேர்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்கு பிரதர், ஒரு சில பேர் கம்மியாக வருது பிரதர், அப்படி எண்ணிட்டு இருக்காங்க பிரதர், நான் பார்த்தேன் பிரதர், இந்த போயிட்டு வரேன் பிரதர் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சூப்பர், அருமையான வார்த்தை. இதுதான் ஒரு ஊழியக்காரிக்கு நல்ல அடையாளம். அந்த அம்மா ஒரு வார்த்தையும் சொல்லு, யார் ஜெயிக்கிறா, யார் தோக்குறா, என்ன எவ்வளோ பெரிய மனுஷன் நான் பார்த்தேன், அருமையாக பதில் சொன்னீங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. உடனே ஒரு ஊழியக்காரனா இப்படி இருக்கணும். எனவே உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரியாக தேவன் ஆசீர்வதிக்க தேவனிடத்தில் மன்றாடுங்கள். கர்த்ததாமே உங்களை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி கர்த்தருக்கு பிரியமான ஊழியம் செய்வதற்கு உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். மனிதர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இப்பொழுது காணிக்கை பாடலாக கீர்த்தனை 406 மற்றும் கீர்த்தனை 75 பாடுவோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் இவரே பெருமான் என்ற பாடல் அப்போது காணிக்கை சேகரிக்கப்படும். சங்க கொடிவானில்
பெண்கள் ஐக்கிய சங்க கொடிவானில் பேரொளி வீசி பரப்புது பார். இவரே பெருமான், மற்ற பேரளவே போவான்.
இந்த சமயத்தில் செலுத்திருக்கின்ற காணிக்கைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இது எந்த நிலைமையில இருந்து கொடுத்திருக்காள் என்பது உமக்கு தெரியும் சுவாமி. கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரே அவர்களுக்கு கிருபை செய்வீராக. காணிக்கைகளை சகோதரித்து உமது அடிகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் சபையில் உள்ள அனைத்து பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் தேவரீர் உமக்கு அவர்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்திலே, அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கையிலே தங்களால் என்ற வண்ணம் ஆண்டவரே தங்களுடைய திராணிக்கத்தக்கதாக உமக்கு ஊழியம் செய்தவரை கிருபை செய்வனமாக ஜெபிக்கிறோம். காணிக்கையை ஆசீர்வதித்து உமது நாமத்திற்கு என்று மகிமையாய் இவர்களை பயன்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறீர்கள் அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்போது நிறைவேற்றி இமையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். பாமாலை 139 தெய்வாவி மனவாசராய். பாமாலை 139.
எங்கள் பேரன்புள்ள தேவனே, இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்மை வந்து ஆராதிக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு உகந்த பிள்ளைகளாக, உமக்கு உகந்த குடும்பமாக கர்த்தருக்கு எப்போதும் ஊழியம் செய்ய மக்களாய் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது பரிசுத்த ஆவினாலே ஒவ்வொருவரும் நிரப்பும். எப்போதும் திரும்பி செல்லும் போது மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோட மனவரை செல்லும்படியாய் தகப்பனே கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் மீட்பர் இயேசுவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வர கடவோம்.